இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டும் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோசெட்ஸ் பார்க்கலாம். கோசெட்ஸ் நம்ம கோசெட்ஸ்லேயே நம்ம டாப்பிக்கில் இருக்குது, நம்ம சிலபஸில் இருக்குது, முக்கியமான டாபிக் தான். அப்போ ஒரு குரூப்பையும் ஒரு சப் குரூப்பையும் வச்சு சொல்லுவாங்க. கோசெட் வரப்போ ஒரு குரூப் தேவை. லெட் ஜி பி ஏ குரூப், let G be a group, let H be a subgroup of G. அப்போ ஒரு குரூப் எடுத்துக்கிறாங்க, அதோட சப்குரூப் எடுத்துக்கிட்டு கோசெட்டிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கோசெட் வேணும்னா ஒரு எலமெண்ட் ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு ஏ பிலாங்ஸ் டு ஜி, இந்த ஏவை கொண்டு போய் இந்த நம்ம சப்குரூப்போட பெருக்கிறது கூட்டுறது. அடிஷன் குரூப்னா கூட்ட போகிறோம், மல்டிப்ளிகேஷன் குரூப்னா பெருக்க போகிறோம். ஒரு எலமெண்ட் ஜிலேருந்து எடுத்து அது சப்குரூப்போட போய் பெருக்கிறது கூட்டுறது. வலது பக்கம் இடது பக்கம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. லெஃப்ட் சைடு கூட்டினா அது லெஃப்ட் கோசெட், லெஃப்ட் சைடு பெருக்குனா அது லெஃப்ட் கோசெட். வலது பக்கம் அடிஷன் குரூப்னா வலது பக்கம் கூட்டினா, மல்டிப்ளிகேஷன் குரூப்ங்கிறப்போ வலது பக்கம் பெருக்குனா அதை வந்து ரைட் கோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஜி எடுத்துக்கிட்டு ஏஹெச் இல்லாட்டி ஹச்ஏ, ஏஹெச் இல்லாட்டி ஹச்ஏ. அப்போ இந்த ஏக்கு நம்ம எந்த பக்கம் பிரிக்கிருக்கோம்? லெஃப்ட் சைடு பிரிக்கிருக்கோம். அப்போ இது வந்து லெஃப்ட் கோசெட்பாங்க. இதை வந்து ஹச்சுக்கு ரைட் சைடு பிரிக்கிருக்கோம், இதை வந்து நம்ம ரைட் கோசெட்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏஹெச், ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஹச் பிலாங்ஸ் டு ஹச். இதில் பார்த்தீங்கன்னா ஹச்ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஹச் பிலாங்ஸ் டு ஹச். அப்போ அந்த ஏவை எந்த பக்கம் பெருக்கிறோம்? ஒரு எலமெண்ட் ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு அதை சப்குரூப்போட பெருக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் குரூப்பை பொறுத்த அளவுக்கு இந்த இதை சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு பிரிக்கிறதுனால இதை லெஃப்ட் கோசெட்னு சொல்லுவாங்க, ரைட் சைடு பிரிக்கிறதுனால இதை ரைட் கோசெட்னு சொல்லுவாங்க. அப்போ கோசெட்ங்கிறது பெரிய ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லை. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சப்குரூப்போட போய் ஜிலேருந்து எலமெண்ட் எடுத்து நம்ம அதை லெஃப்ட் சைடு ரைட் சைடு பெருக்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் குரூப்புக்கு மல்டிப்ளிகேஷன் குரூப்புக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது அடிஷன் வரப்ப என்ன செய்வோம்? ஏ பிளஸ் ஹெச் இல்லாட்டி ஹெச் பிளஸ் ஏ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நமக்கு ஏ பிளஸ் ஹெச், ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச், A belongs to, இங்கே பார்த்தீங்கன்னா H plus A, H belongs to G, H, A belongs to G. அடிஷன் குரூப்புக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தான் வந்து ரைட் கோசெட், லெஃப்ட் கோசெட்னு சொல்லுவோம். கோசெட்ங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த சப்குரூப்போட ஜிலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து பெருக்கிறது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோசெட்ஸ் அப்படின்போம். அப்போ கோசெட்ஸ் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சிம்பிள் செட் எடுத்துக்கலாம். ஜி ஈக்குவல் டு 1 - 1 I - I. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஃபோர்த் ரூட் யூனிட்டி இஸ் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் தெரியும். காலையில் இதுக்கு சப் குரூப்பும் பார்த்தோம். H ஈக்குவல் டு 1 - H ஈக்குவல் டு 1 - 1. இப்போ இதுக்கு கோசெட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ கோசெட்ஸுங்கிறப்ப ஜிலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளிகேஷன் குரூப் அப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ 1 × H இதே தான் வரும், 1 - 1. அடுத்து -1 × H, திருப்பி அதுக்கு H தான் வருது. அடுத்து I × H, I × H பார்க்குறப்ப என்ன வரும்? ஹச்சோட போய் பெருக்கிறோம் ஐயோட, அப்போ I - I. அடுத்து -IH, ஜிலேருந்து -I எடுத்து பெருக்கிறப்ப நான் கிடைக்கும் நமக்கு -I + I. திருப்பி இங்கே என்ன தான் கிடைக்குது? IH தான் கிடைக்குது. திருப்பி இங்கே என்ன தான் கிடைக்குதுங்க? IH இருக்க எலமெண்ட் தான் கிடைக்குது. அப்போ இதோடைய கோசெட்ஸ், the coset of H in G is, அப்போ எது வரும்? H-உம் IH-உம், H
IH. திருப்பி நமக்கு இந்த -1 into H பார்க்குறப்ப திருப்பி H தான் கிடச்சிச்சு நமக்கு. அதே மாதிரி -A into H பார்க்குறப்ப IH தான் கிடச்சி. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து 2 கோசெட்ஸ் கிடைக்கும். இப்போ இதே இது நம்ம இந்த நம்ம இது வந்து நம்ம ஃபைனைட் குரூப் எடுத்தோம், கோசெட்ஸ் கண்டுபிடிச்சோம். ஒரு இன்ஃபினைட் குரூப் எடுத்து கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அப்போ G equal to Z integers under addition. C equal to Z comma plus. அப்போ நமக்கு தெரியும் Zங்கிறது நமக்கு -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். காலையிலே பார்த்தோம் Z comma plus வந்து குரூப்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம் 2Z 3Z அது மாதிரி NZ வரைக்கும் எடுத்தால் என்னதான் இருக்குன்னு பார்த்தோம், சப்குரூப்பாக இருக்குன்னு பார்த்தோம். Z comma plusக்கு சப்குரூப்பாக NZ comma plus வந்து சப்குரூப்பாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம H equal to 3Z கூட எடுத்துக்கலாம். 3Z comma plus. அப்போ H equal to 3Z comma plusனா எந்த ஃபார்மெட்டில் இருந்திருக்கும் நமக்கு 3யோட மல்டிபிள்ஸாக இருந்திருக்கும். -6 -3 -9 இந்த மாதிரி போயிருக்கும். -9 -6 -3 0 3 6 9 இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கோசெட்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இதுக்கு எத்தனை கோசெட்ஸ் இருக்குது? இது இன்ஃபினைட் குரூப். இதுக்கு பார்க்குறப்ப எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி 0 ப்ளஸ் கட்சி பாருங்கள். 0 நம்ம இன்டிஜர்ஸ் இருக்க எலமெண்ட் தான். 0 ப்ளஸ் கட்சி பார்க்குறப்ப அதே தான் கிடைக்கும். 0 ப்ளஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இதே தான் கிடைக்கும். -9 -6 -3 0 3 6 9 ஈக்குவல் டு H. H தான் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் H போட்டு பார்க்கலாம். 1 ப்ளஸ் H அப்போ இதோட போய் 1 கூட்டணும். அப்போ -8 ஒன்று கூட்டுறப்போ இங்கே கழிப்போம். -5 -2 இந்த 1 கூட்டுறோம். 1 4 7 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் H 2வும் 0 இருக்க எலமெண்ட் தான். 2 ப்ளஸ் H பார்க்குறப்ப இதுலேருந்து இன்னொன்று கழிச்சிங்கன்னா -7 -4 -1 இங்கிட்டு கூட்டுறோம். 2 5 8 11 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அடுத்து 3 ப்ளஸ் H பார்க்குறோம். 3 ப்ளஸ் H 3 ப்ளஸ் H போட்டு பார்த்தீங்கன்னா -6 -3 0 3 6 9 12 திருப்பி எதே கிடச்சிருச்சுங்க H கிடச்சிருச்சு. 3 பாருங்க நமக்கு H கிடச்சிருச்சு. -6 -3 0 3யோட மல்டிபிள்ஸாக போகுது எல்லாமே. அப்போ பார்க்குறப்ப இதுக்கு அடுத்து நீங்கள் 4 ப்ளஸ் H பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் 1 ப்ளஸ் H கிடைக்கும் நமக்கு. 1 ப்ளஸ் H 5 ப்ளஸ் H பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் H கிடைக்கும். 6 ப்ளஸ் H பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன தான் கிடைக்கும் நமக்கு H கிடைக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப ஃபைனல் குரூப்புக்கும் பார்த்தோம். அப்போ கோசெட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குரூப்பு ஒரு சப் குரூப் எடுத்துக்கிட்டு அந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம சப் குரூப்போட இருக்கிறப்ப கிடைக்கக்கூடியது தான் கோசெட்ஸ். மல்டிப்ளிகேஷன் குரூப்பில் இங்கே அடிஷன் குரூப் எடுத்தோம், ஒவ்வொன்றையும் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த அப்போ சப் குரூப்போட 0 ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து நம்ம கூட்டுறப்ப கிடைக்கக்கூடியது தான் கோசெட்ஸ்னு பார்த்தோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோசெட்ஸ் வந்து எப்படி இருக்குது ஒரு செகண்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்தால் எல்லாமே திருப்பி அதே தான் கிடைக்குது. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் இன்ஃபினைட் குரூப் தான். ஆனால் இதுக்கு கோசெட்ஸ் எத்தனை தான் இருக்குது நமக்கு. The cossets வந்து the cossets of H in G is இது மட்டும் தான் கோசெட்டாக கிடைக்கும். H 1 plus H 2 plus H திருப்பி நமக்கு எதுக்கே வந்துடுதுங்க 3 plus Hன்னு பார்க்குறப்ப திருப்பி நமக்கு Hக்கே வந்துடுது. 4 plus H பார்க்குறப்ப நமக்கு திருப்பி 1 plus Hக்கே வந்துடுது. அப்போ ஒன்று வந்து அப்போ இதிலிருந்து நமக்கு கோசெட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கோசெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அப்போ மல்டிப்ளிகேஷன் குரூப்னா பெருக்கணும், அடிஷன் குரூப்னா கூட்டணும். அப்போ எத்தனை கோசெட் இருக்கும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக கோசெட்ஸ் வந்து திருப்பி கிடைச்சது ஒன்று வந்து அதுக்கு அதுக்கே சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் பாயிண்ட்ஸ் இன் காமன் ஆர் எலமெண்ட்ஸ் இன் காமன். எய்தர் டூ ரைட் கோசெட் ஆர் லெஃப்ட் கோசெட் ஆர் ஐடென்டிக்கல்
அதர்வைஸ் இட் ஹேஸ் எலமெண்ட் இன் காமன் அப்படின்ட்டுருப்பாங்க. ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கும், அதாவது வேறு வேறையாக இருக்கும், இல்லாட்டினா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சட்டன் ஸ்டேஜ்க்கு எடுத்து ஒரே மாதிரி தான் திருப்பி திருப்பி கிடைக்கும். அப்போ இதில் பார்க்குறப்ப 3 கோசெட்ஸ் கிடைக்குது, இங்கே பார்க்குறப்ப 2 கோசெட்ஸ் கிடைக்குது. இப்போ இதிலிருந்தே நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நம்ம நிறைய தேரத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ இது வந்து நம்ம ரைட் சைடு பெருக்கியிருக்கோம், சாரி லெஃப்ட் சைடு பெருக்கியிருக்கோம், லெஃப்ட் கோசெட். இந்த பக்கம் பெருக்கினாலும் இதே தான் கிடைக்கும். எபிலியன் குரூப்புக்கு வந்து சேமாக தான் இருக்கும், ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும். அப்படி பார்க்குறப்ப நம்ம ரைட் கோசெட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கோம், லெஃப்ட் கோசெட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து இங்கேயும் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு கிடைக்கல. 2 இதுக்கு சேமாக இருக்குது, 2 எலமெண்ட்டுக்கு சேமாக வருது, 2 தான் கிடைக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, thus any 2 right coset or left coset is either identical or have no elements in common. ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், இல்லாட்டி have no elements in common, இல்லாட்டினா எந்த எலமெண்ட்டுமே காமனாக இருக்காது. இந்த பாருங்கள், இந்த 2 தான் இருக்குது, ஆனால் இந்த எலமெண்ட் ஃபுல்லாக வேறு வேறு. அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு 1 + ஹச்சுன்னு பார்க்குறப்ப இதில் இருக்க எலமெண்ட் எதுவுமே வராது, இதில் 2 + ஹச் பார்க்குறப்ப எதுவுமே வராது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதில் எனி 2 ரைட் கோசெட் ஆர் லெஃப்ட் கோசெட் ஆர் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் ஹேவ் நோ பாயிண்ட்ஸ் இன் காமன். இதில் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, there exists 1-to-1 correspondence. பாருங்கள், எலமெண்ட்ஸ் வந்து இதில் 10 எலமெண்ட், இதில் 11 எலமெண்ட்லாம் இருக்காது. அதில் இங்கே 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா 1-to-1 பைஜெக்ஷன், நம்ம 1-to-1 மேப்பிங் பைஜெக்ஷன் இல்லை, 1-to-1 நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது தர என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, there exists 1-to-1 correspondence between right corsets and left corsets. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இதில் மூணாவது தேரம், முக்கியமான தேரம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இங்கே எங்கெல்லாம் ஹச் வருதுன்னு பாருங்கள். இதுக்கு ஹச் கிடச்சிருக்கு, 1 + ஹச் ஹச் கிடச்சிருக்கு, -1 + ஹச் ஹச் கிடச்சிருக்கு, இங்கே 0 + ஹச்சுக்கு ஹச் கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஹச்சில் இருக்க எலமெண்ட்டு எடுத்து நம்ம பெருக்கிறப்ப ஹச் தான் கிடைக்கும். ஹச்சில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம லெஃப்ட் கோசெட்டோ ரைட் கோசெட்டோ கண்டுபிடிக்கிறப்ப என்ன தான் கிடைக்குங்க, அந்த சப் குரூப் தான் கிடைக்கும். இந்த ஒன்று வந்து ஹச்சோட எலமெண்ட் தான், இதை வச்சு நம்ம பெருக்கிறப்ப ஹச்சே கிடச்சிருக்கு. -1 ஹச்சோட எலமெண்ட் தான், பெருக்கிறப்ப ஹச்சே கிடச்சி. அதே மாதிரி தான் 0ங்கிறது ஹச்சோட எலமெண்ட், 0 வச்சு கூட்டுறப்ப நமக்கு என்ன தான் கிடச்சிச்சு, ஹச்சு தான் கிடச்சிச்சு. 3ங்கிறதும் ஹச்சோட எலமெண்ட், அதனால தான் 3 வச்சு கூட்டுறப்ப என்ன கிடச்சிச்சு, ஹச்சே கிடச்சிச்சு. இது ஒரு தேரம். என்ன தேரம் எப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஏஹெச் = ஹச் HA. அப்போ ரைட் கோசெட்னாலும் ஹச் தான், லெஃப்ட் கோசெட்னாலும் ஹச் தான். எப்போனா இஃப் அண்ட் இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹச். ஏ வந்து ஹச்சில் இருக்கிறப்ப ரைட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் எப்பயுமே என்ன தான் கிடைக்கும், ஹச் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேரம் சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான தேரம் தான். அப்போ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் இந்த தேரங்களாக ஆரம்பிச்சுக்கலாம். எப்போதுமே 2 கோசெட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், இல்லாட்டி ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து ரெண்டாவது தேரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டாவது தேரம் வந்து there is 1-to-1 correspondence between any 2 right coset or left coset சொல்லியிருப்பாங்க. மூணாவது தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தேரம் எப்போ வந்து ரைட் கோசெட்டோ லெஃப்ட் கோசெட்டோ ஹச் அந்த சப் குரூப்பே கிடைக்கும்னா, அந்த சப் குரூப்பில் இருக்க எலமெண்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப கோசெட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப ஹச் தான் கிடைக்கும். இந்த 3 தேரத்தையுமே நீங்கள் ஈஸியாக இதுலேருந்து ஆக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதுலேருந்து இன்னொன்று ஆக வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டெக்ஸும் முக்கியமான கான்செப்ட் தான். இண்டெக்ஸ் ஆஃப் த சப் குரூப். இண்டெக்ஸ் ஆஃப் த சப் குரூப். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் த சப் குரூப்பை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஜி ஹச்னு போடுவாங்க, இல்லாட்டி ஐஜி ஆஃப் ஹச்னு கூட போடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், G/H என்ன அர்த்தம்னா, இண்டெக்ஸ் ஆஃப் த சப் குரூப். அப்படின்னா அது என்னதுங்க, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் ஆர் லெஃப்ட் கோசெட், அதான் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. எத்தனை டிஸ்டிங்க்ஸ் இங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறப்போ 3 டிஸ்டிங்க்ட் கிடச்சிச்சு ரைட் கோசெட். அப்போ
இந்த இண்டெக்ஸுங்கிறது என்ன எதுக்கு ஈக்குவல்னா த நம்பர் ஆஃப் distinct right or left corsets right or left இதனால distinct எத்தனை வந்து ஐடென்டிக்கலா இருக்குது மட்டும்தான் எத்தனை டிஸ்டிங்ஸா இருக்கு இதுல பாக்குறப்ப ரெண்டு தான் கிடைச்சிச்சு நமக்கு இதுல இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா அதுல 3 கிடைச்சிச்சு அப்ப அங்க 3 டிஸ்டிங்க்ட் corsets இங்க 2 டிஸ்டிங்க்ட் corsets இருக்கு அப்ப இந்த குரூப்புக்கு நம்ம இண்டெக்ஸ் பார்க்கணும்னா அப்ப g equal to 4th root of unity minus 1 plus 1 I minus I h equal to என்ன பார்த்தோம் நம்ம minus 1, 1 இப்போ பாருங்க இதுக்கு நம்ம g index of h over g பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பார்த்தா போதும் இதோட distinct corsets எத்தனை இருக்குன்னு பார்த்தா போதும் அப்போ எத்தனைங்க இருக்கு 2 இருக்கு அப்போ index of the subgroup is 2 அப்போ அந்த இண்டெக்ஸுங்கிறது என்னன்னா இந்த எத்தனை டிஸ்டிங்க்ட் கோர்சஸ் வெவ்வேறானது எத்தனை இருக்கோ அதுதான் வந்து நமக்கு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் இல்லை இந்த இண்டெக்ஸ் வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் இண்டெக்ஸ் ஆஃப் ஜி ஓவர் ஹச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹச் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹச் பாருங்க ஆர்டர் ஆஃப் ஜி இங்கே 4 பை ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து 2 அப்போ 2 கிடைக்குது அப்போ நமக்கு ஹச் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் 2ன்னு பார்த்தோம் அப்போ இண்டெக்ஸ் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் எப்போ இதை கண்டுபிடிக்க முடியும்னா ஃபைனைட் குரூப்பாக இருக்கணும் ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஜி ஓவர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹச் இல்லாட்டினா வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் ஆர் லெஃப்ட் கோர்செட் கண்டுபிடிச்சாலே போதும் எத்தனை இருக்கோ அதுதான் வந்து இண்டெக்ஸ்னுவாங்க அப்போ இந்த கோர்செட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் நிறையா விஷயத்த இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப குழப்ப தேவையில்லை கோர்செட்ஸுங்கிறப்ப அப்போ கோர்செட்டுங்கிற கான்செப்ட்டு அப்படியே நம்ம ரிங்கில் வர்றப்ப அங்கே என்ன கொண்டு வந்துருப்பாங்க ஐடியல்னு கொண்டு வருவாங்க அப்போ ஒவ்வொரு இதையும் நம்ம அங்கே யூஸ் ஆகணும் நமக்கு அதனால தான் சொல்கிறேன் கோர்செட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோர்செட்ஸில் வந்து அப்போ ரைட் கோர்செட் லெஃப்ட் கோர்செட்னு வரப்போ சப்குரூப் கண்டிப்பாக இருக்கணும் குரூப்பில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து சப்குரூப்போட நம்ம பெருக்கிறப்பையோ கூட்டுறப்பையோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடையோ பெருக்கிறப்பையோ கூட்டுறப்பையோ கிடைக்கக்கூடியது தான் கோர்செட்ஸ் அது வந்து எப்போதுமே எப்படி தாங்க இருக்கும் நிறையா வந்து ஒரே ஒன்று வந்து ஒரு இடத்துல சர்டின் சைஸில் வந்து எப்படி இருக்குன்னா திருப்பி ரிப்பீட் ஆகும் அதனால தான் வந்து ஒன்று வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும் இல்லாட்டினா இதைத்தான் சுருக்கமாக எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த distinct thus any two right coset or left coset either are identical or have no elements in common அப்படிங்கறத எப்படி சொல்லிருப்பாங்கன்னா ஒன்னு வந்து AH equal to BH cosets வந்து ஒன்னு ஈக்குவலா இருக்கணும் or இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கறப்ப எம்டியா இருக்கணும் டிஸ்டிங்க்டா இருக்கும் இல்லாட்டி ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க டிஸ்டிங்க்ட் எய்தர் ஐடென்டிக்கல் டிஸ்டிங்க்ட்னு வரப்ப இன்டர்செக்ஷன் எம்டி ஐடென்டிக்கல் வரப்ப ரெண்டுமே ஈக்குவல் இந்த இதை கூட நம்ம வச்சுக்கலாம் AH equal to BH or AH intersection BH அப்போ கோசெட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பார்த்தோம் there exists 1-to-1 correspondence மூணாவது எதுக்கு யூஸ் பண்ணோம் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாது இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் தேவை அப்போ அந்த கோசெட்ஸ்ங்கிற கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோசெட்ஸில் சில இம்பார்ட்டன்ஸ் ரிசல்ட் அடுத்து சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப காலையில் ஒரு ரிசல்ட் பார்த்தோம் A is concurrent to B mod H A is concurrent to B mod H அப்படின்னா this implies என்னன்னு பார்த்தோம் AB inverse belongs to H ன்னு பார்த்தோம் இது வந்து ஒரு டெஃபினிஷனாக பார்த்தோம்லங்க A is concurrent to B mod H னா then this implies AB inverse belongs to H இப்போ இதே இந்த கன்கரண்ட் ரிலேஷனை எதுக்குன்னு சொல்லலாம்னு சொல்றாங்கன்னா AB mod H and if AH
ஈக்குவல் டு ஹச்ஏ. அப்போ ஒரு லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் லெஃப்ட் கோசட் ரைட் கோசட்டும் ஈக்குவலாக இருக்கிறப்பையும் ஏ இஸ் கன்கரண்ட் டு பி மாடு ஹச்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தையும் வச்சுக்கோங்க. வேற எப்போங்க இது ஈக்குவலாக இருக்கும்? ஏஹெச் ஈக்குவல் டு ரைட் கோசட்டும் லெஃப்ட் கோசட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? காம்படேட்டிவ் அதை வச்சுக்கிட்டாலே போதும். காம்படேட்டிவ்ங்கிறப்ப எபிலியன். அப்போ இஃப் ஜி இஸ் எபிலியன்னா இஃப் ஜி இஸ் எபிலியன்னா and if AH equal to HA லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா G is எபிலியனாக இருக்கிறப்ப. அப்போ G is எபிலியனாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ரைட் கோசட்டும் லெஃப்ட் கோசட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த எபிலியன் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிறப்ப அதுக்கு தனியாக வந்து நார்மல் சப் குரூப்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ நார்மல் சப் குரூப் பார்க்குறப்ப பார்க்கலாம். இப்போ G is எபிலியன் வர்றப்ப கண்டிப்பாக ரைட் கோசட்டும் லெஃப்ட் கோசட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த ரிசல்ட்டு லெட் ஏ பிலாங்ஸ் டு ஜி ஹச் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி ஏஹெச் ஈக்குவல் டு ஹச்ஏ. அப்போ நம்ம காலையில் இப்போ பார்க்கறது போது ஈக்குவல் டு ஹச்சாக இருக்குன்னா எப்போத்தான் இருக்குங்க? ஏ பிலாங்ஸ் டு ஹச். ஏ வந்து அந்த சப்குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் ரைட் கோசட்டும் லெஃப்ட் கோசட்டும் அதே சப்குரூப் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசட். அப்போ நம்ம டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் டிஸ்டிங்க்ட் கோசட் அப்போ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம டிஸ்டிங்க்ட் ரைட் கோசட்டோ லெஃப்ட் கோசட்டோ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். எதனாலங்க? டிஸ்டிங்க்ட் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசட்டும் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே நமக்கு போதுமானது. அதுக்கடுத்து இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா HA and HB are distinct. அதாவது ரெண்டு ரைட் கோசட் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும்னா வேற வேறையாக இருக்கணும்னா இஃப் அண்ட் இஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா HA HB ரைட் கோசட் எடுத்துருப்பாங்க. இங்கே வர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் கோசட் A inverse H and B inverse H are distinct. இது இந்த லெஃப்ட் கோசட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த ரைட் கோசட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். இங்கே வர்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லெஃப்ட் கோசட் ரைட் கோசட் வர்றப்ப HA and HB are டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா then this implies A inverse H. இங்கே வர்றப்ப லெஃப்ட் கோசட்டாக வந்துருக்கும், A inverse இருக்கும். இதாக வச்சுக்கோங்க. இது முக்கியமான ரிசல்ட் தான். அதில் இந்த மாதிரி இருக்கிற ரிசல்ட்டை நம்ம பார்த்தாலே அப்போ கோசட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பார்த்தாலே போதும். கோசட்ஸை எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு மறக்காது. அதை வச்சு நீங்கள் இந்த தேரத்தை வரிசையை நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து இதில் பார்க்குறப்ப முக்கியமான நேமிங் தேரம்ஸ் இந்த இதில் வரும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சப் குரூப் பார்த்தோம். அதுக்கடுத்து இண்டெக்ஸ் பார்த்தோம். இண்டெக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். இண்டெக்ஸ் G over H equal to R of G by R of H. அப்போ இதிலிருந்து ஒரு ரிசல்ட் லெக்ரான்ஜிஸ் தேரம். லெக்ரான்ஜிஸ் இதிலிருந்து இல்லை, இதே மாதிரி வரக்கூடிய ஒரு ரிசல்ட் லெக்ரான்ஜிஸ் தேரம். ரொம்ப முக்கியமான தேரம். நிறையா தடவை நமக்கு கேட்ட தேரம் கூட. ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறையா தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. லெக்ரான்ஜிஸ் தேரம். லெக்ரான்ஜிஸ் தேரம்னாலே என்னங்க அர்த்தம்? R of H is a divisor of R of G. அப்போ லெக்ரான்ஜிங்கிற அவருக்கு என்ன உங்களுக்கு ஆகணும்னா அவர் எதை சொல்லியிருப்பாருன்னா ஆர்டர் ஆஃப் ஏ சப் குரூப் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் ஏ குரூப். ஒரு சப் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை கரெக்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு இருப்பார். அது எப்போனா முக்கியமான பாயிண்ட் G இஸ் ஃபைனைட் குரூப்பாக இருக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க. G இஸ் ஃபர்ஸ்ட் ஆர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா G is a finite group, then the order of a subgroup is the divisor of the order of a group. அப்போ கண்டிப்பாக சப்குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். இதுதான் லெக்ரான்ஜிஸ் தேரம். ரொம்ப முக்கியமான தேரம். அப்போ லெக்ரான்ஜிஸ் வந்து சப்குரூப்போட ஆர்டர் சொல்லியிருப்பார். காச்சிஸ் தேரம்னு வரும். காச்சிஸ் வந்து எலமெண்ட்டோட ஆர்டர் சொல்லியிருப்பார். எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். The order of an element divides the
ஆர்டர் ஆஃப் காட்சிஸ்லாம் சொல்லியிருப்பார், பிரேம்னு சொல்லியிருப்பார் அந்த ஒரு வாரத்தில். லெக்ரான்ஜிஸ்ன்னு வரப்ப ஃபைனைட் குரூப் அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப்னு சொல்லியிருப்பார். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஹச் இஸ் ஏ தென் ஃபைனைட் குரூப்பாக இருந்து தென் த ஹச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி தென் ஹச் த ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஜி அது சொல்லியிருப்பாங்க. ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஜி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ லெக்ரான்ஜிஸ்னு வரப்போ சப்குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அதை வந்து ஜி வந்து ஃபைனைட் குரூப் அதாவது வச்சுக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதாவது ஒரு குரூப் வந்து இப்போ ஒரு 24 இருக்குது, அதை 12 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும். அதுக்காண்டி அப்போ 6 எக்ஸிஸ்ட் ஆகுமா அந்த இதில் அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஆனால் ஒரு குரூப்புக்கு சப் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சப் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அதுக்காண்டி டிவைட் பண்ணுறது எல்லாமே சப் குரூப் இல்லை, சப் குரூப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூன்னு சொல்லியிருப்பாங்க. லெக்ரான்ஜிஸ் தேரத்தோட கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அப்போ லெக்ரான்ஜிஸ் தேரத்தை ஆவச்சுக்கோங்க. இந்த பாட்டை நீங்கள் ஆவச்சாலே சேர்த்தேன். இப்போ there exists a subgroup of order 7 if order of g equal to 28 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது என்னன்னா நம்ம சைலஸ் தரம் பார்க்குறப்ப இருக்கும் நம்ம லெக்ரான்ஜிஸ் புக்கில். அப்படி பார்க்குறப்ப இங்கே 28 7 டிவைட் பண்ணுமா, 28 வந்து 7 டிவைட் 7 4 சார் 28 அதனால இருக்க வாய்ப்பு இருக்குது. there exists அப்போ order of g by order of h 28 by 7 equal to 4 அப்போ இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அப்போ ஏதாவது ஒரு நம்ம குரூப் ஆர்டர் கொடுத்துட்டு இதுக்கு சப் குரூப்பாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சால் போதும், அது பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதான்னு பார்த்தா போதும். இதை தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருப்பாருன்னா அவர் இப்போ 8ன்னு இருக்குன்னு வச்சுங்க ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 8னா 3 5 இதெல்லாம் வந்து என்னவா இருக்க முடியாதுங்க, சப்குரூப்போட ஆர்டராக இருக்க முடியாது. எதனால இது வந்து 8ஐ டிவைட் பண்ணாது. எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது 2 4க்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அவர் நம்ம கொஸ்டின் சப் குரூப்லேயே சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆல்டர்னேட் குரூப் வச்சு சொல்லியிருப்பார். பெரும்பேசன் குரூப்பில் S4 எடுத்துருவாங்க. S4 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிமெட்ரிக் குரூப் ஹேஸ் n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். அப்போ S4 ஹேஸ் 4 factorial elements. அப்போ ஆர்டர் ஆஃப் S4 equal to 4 factorial equal to 24. அப்போ இதில் வந்து ஈவன் பெர்முடேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் பெர்முடேஷன் n factorial by 2. அப்போ 24 by 2 equal to 12. அப்போ 12 divides 24. அப்போ an is a subgroup of S4. an வந்து S4க்கு சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த லெக்ரான்ஜிஸ் தேரத்தை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தோம்னா ஒரு சப்குரூப் வந்து சப்குரூப்போட ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு அந்த குரூப்போட ஆர்டருக்கு எதெல்லாம் சப்குரூப் ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக டிவைட் ஆகிற நம்பர் டிவைஸராக இருக்கிறது மட்டும்தான் வரும். அதை தான் இந்த லெக்ரான்ஜிஸ் தேரத்தில் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான தரம் லெக்ரான்ஜிஸ் தேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேமிங் தேரம் இது பார்த்துருப்போம் லெக்ரான்ஜிஸ். இதுக்கடுத்து இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆய்லர்ஸ் தேரம். ஆய்லர்ஸ் தேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்லர்ஸ் தேரத்துக்கு அடுத்து ஆய்லர்ஸ் தேரம் ஃபெர்மாட்ஸ் தேரம். ஆய்லர்ஸ் தேரம்னு பார்த்தாலே அங்கே ஆய்லர் ஃபங்க்ஷன் வரும். அப்போ a phi of n concurrent to 1 mod n வரும். அப்போ ஆய்லர்னாலே ஆய்லர் ஃபங்க்ஷன் phi of n. இந்த phi of n என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆய்லர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த phi of n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா n into 1 minus p1 1 minus 1 by p2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த p1 p2ங்கிறது பிரைம் நம்பர்ஸ். ஆய்லர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. phi of n-ங்கிறதுனாலே phi of n வந்துட்டாலே இந்த phi of n-ங்கிறத பின்னாடி நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்.
ஜென்ரேட்டர்ஸ் கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் பை ஆஃப் என். பை ஆஃப் என்கிற அந்த ஆய்லர் ஃபங்க்ஷனாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆய்லர் ஃபங்க்ஷன் அப்படின்னா பை ஆஃப் என் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்ட்டு இப்போ உதாரணத்துக்கு பை ஆஃப் 10 கேட்குறாங்க. பை ஆஃப் 10 பை ஆஃப் 10 வேணும். அப்போ என்ன செய்யணும், 10க்கு முதல் ஃப்ரேம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃப்ரேம் ஃபேக்டர்ஸ் 2, 5, 5, 1. அப்போ 10 எப்படி எழுதிடலாம், 2 × 5. இதுதான் அந்த P1ங்கிறது 2, P2ங்கிறது 5. இதான் ஃப்ரேம் ஃபேக்டர்ஸ். அப்போ பை ஆஃப் 10 ஈக்குவல் டு பை ஆஃப் 10 பை ஆஃப் 10 ஈக்குவல் டு என்னங்க கிடைக்கும் நமக்கு, பை ஆஃப் 10 ஈக்குவல் டு அப்போ 10 × 1 - 1/2 1 - 1/5. இந்த P1க்கு போகிற 2, இந்த P2 போகலாம். அப்போ 10 × 1/2 × 4/5 ஈக்குவல் டு 5 × 4/5 அடிச்சோம்னா 4. அப்போ பை ஆஃப் 10 ஈக்குவல் டு 4. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரேம் நம்பர்ஸ்னு வரப்போ பை ஆஃப் P பிரேம் நம்பர்ஸோடைய ஆய்லர் ஃபங்க்ஷன் என்னதுங்க, P - 1. இப்போ பை ஆஃப் 17 கேட்குறாங்க. அப்போ நம்ம பிரேம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்காங்கன்னா P - 1. 17 - 1 ஈக்குவல் டு 16. அப்போ பை ஆஃப் 17 ஈக்குவல் டு 16. இதை தான் சொல்லுவாங்க. அப்போ ஆய்லர் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆய்லர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் அப்போ பிரேம் ஃபேக்டர்ஸை மாற்றி இந்த ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் அதை ஈவன் நம்பர்ஸுக்கு ஃபுல்லாகவே ஈவன் நம்பர்ஸ் பிரேம் ஃபேக்டராக பிரிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே நம்ம ஆய்லர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். பிரேம் நம்பர்னு வர்றப்ப ஃபார்முலா பை ஆஃப் P ஈக்குவல் டு P - 1 இதாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆய்லர்ஸ் தேரம்னு வர்றப்ப எப்படி இதை வச்சுக்கலாம்னா, ஆய்லர் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும். A பை ஆஃப் n கன்கரண்ட் டு 1 mod n. இந்த இடத்துல என்னங்கிறது என்னதுன்னா பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த ஏங்கிறது என்னதுன்னா ரிலேட்டிவ்லி பிரேம் டு n. இந்த எண்ணுக்கு ரிலேட்டிவ்லி பிரேமாக இருக்குது. ரிலேட்டிவ்லி பிரேம்னா ஏவுக்கும் எண்ணுக்கும் நீங்கள் ஜிசிடி பார்த்தீங்கன்னா என்னங்க கிடைக்கும், ஜிசிடி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த தான் ஆய்லர் தேரம்னு சொல்லுவாங்க, ஆய்லர்ஸ் தேரம். அதில் ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும். ஃபெர்மாட்ஸ் தேரம் வரப்போ ஃபெர்மாட்ஸ் தேரம் முக்கால்வாசி தேரம் நம்ம அல்ஜிப்ராவில் பிரேம் நம்பரை வச்சு சொல்லியிருப்பார். அப்போ ஃபெர்மாட்ஸ் தேரத்தை வச்சுக்கிறதுனாலே பிரேம் நம்பர் வருவாங்க. அப்போ A பவர் P கன்கரண்ட் டு A mod P. A பவர் P கன்கரண்ட் டு A mod P. அப்போ இந்த Pங்கிறது இங்கே பிரேம் நம்பர், Pங்கிறது பிரேம் நம்பர், Aங்கிறது எனி இன்டிஜர், அப்போ இந்த ஃபெர்மாட்ஸ்னு வரப்ப அந்த பிரேம் நம்பர் வரணும். கண்டிப்பாக பிரேம் நம்பர் வரும். A பவர் P இங்கே என்ன, இங்கே எங்கே பேஸ் இருக்கோ அதே பேஸுக்கு தான் அது கன்கரண்ட்டாக இருக்குங்க. இங்கே என்ன பிரேம் நம்பர் இருக்கோ அதே இங்கே பிரேம் நம்பர் வரும். இந்த மாதிரி ஆவச்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் ஆய்லர்ஸ் தேரம்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்போ கேட்கல, இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆய்லர் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் பை ஆஃப் என்னோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. பை ஆஃப் என் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். பிரேம் நம்பர்ஸுக்கு P - 1 ஃபார்முலா. சரிங்களா? அப்போ கோசெட்ஸு இந்த நேமிங் தரத்தில் லெக்ரான்ஜிஸ் தரம், ஆய்லர்ஸ் தரம், ஃபெர்மாட்ஸ் தரம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குரூப், பெர்முடேஷன் குரூப் பார்க்கலாம் அடுத்த வீடியோ.